சார் ரீசெண்டாக வந்து விஜய் அவர்கள் ஒரு வெட்டிங்க்கு வந்து போயிருந்தார். அந்த விஷயம் வந்து நிறைய பேர் அதை எடுத்து ஒரே ட்ரோலாக பண்ணிட்டு இருந்தாங்க, இல்லை கான்ட்ரவர்சி கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க. இவர் மற்ற எங்கேயும் போக மாட்டேங்கிறாரு, ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா கிளம்பி போயிடுறாரு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது வாழ்க்கைக்கு வந்து வெளியே போய் தான் ஆகணும். வந்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, நான் கூட அந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்தேன். வந்து நீங்கள் மற்ற பொதுக்கூட்டங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது இவங்க கூட வந்து பவுன்சர்ஸ் வராங்க, அப்புறமா வந்து அந்த இசட் பிரிவு பாதுகாப்பு படையினர் வராங்க, இங்கே வரும்போது நீங்கள் பாட்டு அசால்ட்டாக வரீங்க, இப்போ மட்டும் கூட்டம் சேரலையா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த திருமண விழா வந்து ப்ரொடியூசர் அம்மா கிரியேஷன் சிவாவுடைய மகள் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. ஏறக்குறைய இண்டஸ்ட்ரி முழுக்க போயிருக்காங்க. ரொம்ப காலம் அவர் இண்டஸ்ட்ரியில் இருக்கார். வந்து இண்டஸ்ட்ரியில் நிறைய பிரச்சனை அப்படின்னா நிறைய உதவிலாம் செய்யக்கூடிய ஒரு நபர். வந்து கோட் படத்துக்கே அவர் தான் வந்து அந்த வெளிநாட்டு படப்பிடிப்புகள்லாம் நிறைய உதவிலாம் பண்ணியிருக்காருன்னு ஒரு சின்ன ரோல் கூட நடிச்சிருந்தாப்புல. வந்து அதான் தாண்டி இந்த கோட் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு ஜனநாயகன் படத்தினுடைய பூஜை ஆரம்பித்த பிறகு கோட்டுன்னு ஒரு சங்கத்திலேயே மோதிரம் செஞ்சு விஜய் கையெல்லாம் பாட்டு மகிழ்ச்சியை கொண்டாடினவர் அவர். வந்து அது கூட சொன்னாங்க, ஜனநாயகன் படத்தில் இதை ஏரியா கேட்குறாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு ஒரு பெரிய வருகை தான் வந்து வந்திருந்தாப்புல, வந்து மீட் பண்ணாப்புல, பார்த்துட்டு போனாப்புல. இது ஒன்றும் பண்ண முடியாது. வந்து நீங்கள் இது விமர்சனம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். வந்து அதை தாண்டி சில விஷயங்களுக்கு விஜய் போய் தான் ஆகணும். வந்து உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வரீங்க அப்படின்னா ஒரு கட்சி சம்மந்தப்பட்டவர்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் போய் தானே ஆகணும். வந்து ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அதுக்கு போய் ஆகணும். இது எப்படி பார்ப்பாங்கன்னா, இது நான் பொதுவாகவே பேசுகிறேன். வந்து இப்போ இதை கமர்ஷியலாக தான் பார்ப்பாங்க. இப்போ சினிமாக்காரர் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காரு, உங்களுக்கு மோதிரம் போட்டார் கோட்டுன்னு, அதுக்காக நீங்கள் போனீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கும். உங்களுடைய அடிமட்ட தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை, அவனுடைய வீட்டு விசேஷத்திற்கு எம்ஜிஆர் அதை பண்ணுவார். அது விஜய் பண்ணி ஆகணும். அது நான் பொதுவாக சொல்கிறேன்.